கேடி கடையிலே கடையின் பெயர் தான் கேடியை தவிர அண்ணன் கேடி கிடையாது. சோ நமது கேடி கடையிலே தக்காளி, வெங்காயம், மிளகாய் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். கடையில வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் இருக்கும். இந்த சீசனுக்கு இதுதான். சோ எல்லாம் மலிவான விலையில் இருக்கிறது. தங்களுக்கு வேண்டும் என்றால் லொகேஷன் அனுப்பிவிடுங்கள். வீட்டு வாசலிலே வந்து டெலிவரி செய்யப்படும். நமது கேடி கடையிலே கடையின் பெயர் தான் கேடியை. டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு எந்த வண்டி ஓட்டினாலும் எப்படியாவது பிரச்சனை வந்து தாங்க தீரும். இப்படிதான் சில நாட்களுக்கு முன்னாடி பைக் ஸ்டண்ட் பண்ணும்போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அவரோட லைசன்ஸ் எல்லாம் பிடிங்கி வச்சாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த வாசன் என்ன பண்றாரு தெரியுமா? இப்போ உங்களால முடிஞ்சா என்ன வேணா பண்ணுறான்ற மாதிரி காய்கறி வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு டிடிஎஃப் வாசன் அவர்கள். தள்ளிட்டு போனது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல வந்து 10 கிலோ வெங்காயத்தை வித்து காட்டிருக்காரு. வெங்காயத்தை வித்தது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு கேடின்னு பேர் வச்சு வண்டி மட்டும் தாங்க கேடி, நான் ஒன்னும் கேடியில சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டா பதிவிட்டிருக்காரு. பதிவிட்ட கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல சரியான வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கமெண்டேட்டர்ஸ்லாம் இந்த வண்டி எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினே சொல்லிட்டு டிடிஎஃப் வாசன் கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. நீங்க டிடிஎஃப் வாசன் ரசிகனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போயிடுங்க. நான் உங்கள் சான். நமது கேடி கடையிலே கடையின் பெயர் தான் கேடியை தவிர அண்ணன் கேடி கிடையாது. சோ நமது கேடி கடையிலே தக்காளி, வெங்காயம், மிளகாய் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். கடையில வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் இருக்கும். இந்த சீசனுக்கு இதுதான். சோ எல்லாம் மலிவான விலையில் இருக்கிறது. தங்களுக்கு வேண்டும் என்றால் லொகேஷன் அனுப்பிவிடுங்கள். வீட்டு வாசலிலே வந்து டெலிவரி செய்யப்படும். நமது கேடி கடையிலே கடையின் பெயர் தான் கேடியை.